நீ வேண்டாம், நீ எங்க கூட சேர முடியாது, நீ சேர்ந்தா இது சரி வராது அப்படின்னு உங்களை ஒதுக்குகிறவர்கள் இருப்பார்கள். அங்கே தனிமை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சில நேரத்தில் நீங்களே நான் லாய்க்க இல்லை, என்னத்தை தான் பண்ணி என்ன யூஸ், போ யாரும் வேணாம், தனியா இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் தனிமைப்படுத்துகிறதா இருக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஆபத்தானது. காரணம் என்ன தெரியுமா? எத்தனை பேர் ஒரு புலி மான் கூட்டத்துக்குள்ள பாய்கிறத பார்த்திருக்கீங்க? டிவியில பார்த்திருக்கீங்களா? புலி உள்ள பாஞ்ச உடனே முழு கூட்டத்தையும் விரட்டிட்டு ஓடாது. பாஞ்சு ஒன்ன டார்கெட் வச்சிரும். டார்கெட் வைக்கிற மானை என்ன பண்ணிரும்? தனியா ஒதுக்கிறோம். எங்க முழு கூட்டத்தையும் விட்டு தனியா ஒதுக்குன உடனே இந்த கதை க்ளோஸ். ஏன்னா இது என்ன பண்ண போகுது? இந்த மானை டார்கெட் வச்சு பின்னாடி போய் அடிச்சு முட்டிக்கிற வரைக்கும் அந்த புலி போயாது. இன்னைக்கு தனிமை என்பது வரும் பொழுது பிசாசு என்ன டார்கெட் வச்சுட்டான், என்னை தனிமைப்படுத்துறான். எதுக்காகனா என்னை அடிக்கணும், என்னை காலி பண்ணணும், என்னை நிர்மூலமாக்கணும்னு நினைக்கிறான். ஆனா நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் எனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் நமக்குள் இருக்கிறது.